ஒரு சீஸ் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு போய் யாராச்சும் ரெஸ்டாரண்ட் போவாங்களா? வாங்க வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பும் எண்ணெயும் சேர்த்து பாஸ்தாவை நம்ம வேக வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டு ஃபைன்லி சாப்பிட ஆனியன்ஸும் கார்லிக்கும் ஒரு 75% வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் சேம் பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் கார்லிக் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சீஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தா உடையாம ஜென்டலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா கொஞ்சமா கசூரி மேத்தி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சீஸி பாஸ்தா நமக்கு ரெடி ஆயிடும். எப்படி சூப்பரா? நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ரெசிபியில மீட் பண்ணுவோம். Until then, bye bye.